வணக்கம் அன்பான நேயர்களே, இது உங்கள் சக்தியின் குரலோசை. நாவல் தேடு கிடைக்காது பாகம் 3. எடிட்டர் தரணிபதி வியப்பில் அரை அங்குல உயரத்துக்கு புருவங்களை உயர்த்தி கொண்டு சபரீஸ்வரியை ஏறிட்டார். என்ன சொன்னீங்க மிஸ் சபரீஸ்வரி? உண்மையாய் இருக்கிற அந்த மலைஜாதி பெண் மங்கா ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் ராத்திரி 1 மணி சுமார் 10 நிமிஷம் வாய் திறந்து பேசுகிறாளா? ஆமாம் சார். அப்படி அவள் பேசினதை நீங்கள் கேட்டீங்களா? கேட்டேன் சார். 16 வருஷமாக வாய் திறந்து பேச முடியாத மங்கா கடந்த 3 அமாவாசை ராத்திரிகளில் சரியாக 1 மணிக்கு தூக்கத்தில் இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசுகிறா. அவள் பேசுகிற வார்த்தைகளில் சமஸ்கிருதம், ஆங்கிலம், தமிழ் அப்படின்னு 3 பாஷையுமே கலந்துருக்கு. கொஞ்சம் கூட படிப்பறிவு இல்லா மங்கா எப்படி 3 பாஷைகளில் இருக்கிற வார்த்தைகளை பேசுகிறான்னு புரியலை. குறிப்பாக என்ன வார்த்தைகள்னு சொல்ல முடியுமா? அந்த மலைஜாதி பெண் மங்கா பேசினதை டேப் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சார். சபரீஸ்வரி சொல்லிக்கொண்டே பாசிமணி பையில் இருந்த அந்த சிறிய டேப் ரெக்கார்டை எடுத்து எடிட்டரின் மேஜை மீது வைத்தாள். ப்ளே பட்டனை தட்டி ஓடவிட்டாள். காசட் சுழன்றது. சின்ன சின்ன கத்தல்களுக்கு பிறகு ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. தொகையடியார் 9 பேரில் 30 திருமேனி தீங்கிடுவார். தாளபிடங்களில் உத்தம சதானம், மத்திம சதானம், அதம சதானம், உத்தம நவதானம், உத்தம பஞ்சாதானம். காசட் சற்று இடைவெளி விட்டு மறுபடியும் குரலை வெளியிட்டது. சங்கரி, சடாதிரி, சாமுண்டி அம்மா, பயங்கர காளி மாசாணி அம்மா, பார்வதி, பரமேஸ்வரி, மாரியம்மா, மயான பூஜை, உதிர தீர்த்தம் உண்டாயம்மா, மாலையெல்லாம் உன்னோடு விளையாடுதம்மா, மனுஷ்யானம், ஹஸ் ரேஷி, ஹஸ் சித்தியதரி, சிந்தியே, யதாந்தி, தத்தம், சசின்மாம், வேதத்தி, தத்தவ. தி லவ் இஸ் பெர்ஃபெக்ட் வென் இட் இஸ் ஷெட். காசட் தன் சுழற்சியை நிறுத்தி கொண்டது. எடிட்டர் தரணிபதி தன் வாய்க்கு கை கொடுத்து வியப்பின் உச்சிக்கு போனார். இப்போ நான் கேட்டதெல்லாம் இந்த ஊமை பெண் மங்கா பேசினது தானா? ஆமாம் சார். போன அமாவாசை அன்னைக்கு மங்கா பேசின போது நானே பக்கத்தில் இருந்து ரெக்கார்ட் பண்ணினேன். ஆச்சரியமாக இருக்கே, ஒரு ஊமை பொண்ணு வாயை திறந்து பேசுகிறதே பெரிய விஷயம். அதிலும் இந்த சமஸ்கிருத வார்த்தைகள், ஒரு ஆங்கில வாசகம், இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அதுவும் ஒரு மலைஜாதி பொண்ணுக்கு. எல்லாமே ஆச்சரியமாக தான் இருக்குது சார். மங்கா அப்படி பேசிய மறுநாளை பக்கத்தில் இருக்கிற கோயமுத்தூருக்கு மங்காவை கூட்டிட்டு போய் ஒரு காது மூக்கு தொண்டை டாக்டர்கிட்ட காட்டினேன். அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த பெண் ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க முடியாதுன்னு அடித்து சொன்னார். அவருக்கும் டேப் ரெக்கார்டில் கேசட்டை போட்டு காட்டினேன். பேச்சை கேட்ட பின்னாடியும் அவர் நம்பலை. நேரில் பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லிட்டார். அடுத்த அமாவாசைக்கு அவரை மலைக்கு வர சொல்லி இருக்கிறேன். அவரும் வரேன்னு ஒத்துக்கிட்டார். இந்த இடத்துல தான் எனக்கு உங்கள் ஹெல்ப் தேவைப்படுது சார். நான் என்ன பண்ணணும்? அடுத்த அமாவாசை அன்னைக்கு அந்த டாக்டர் வரும்போது நீங்களும் வெள்ளங்கிரி மலைக்கு வரணும். தரணிபதி தன் நெச்சியை சுருக்கினார். நான் எதுக்கு வரணும்? சார், தமிழ் பத்திரிகைகளில் உங்கள் பத்திரிகைகள் 6 லட்சம் பிரதிகள் விற்பனையாகுது. பொய்க்கலப்பில்லாத தரமான பத்திரிகைங்கிற பேரை வாசகர்கள் மத்தியில் அது வாங்கியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையில் அந்த அதிசய பெண் மங்காவை பற்றி கவர் ஸ்டோரி வரணுங்கிற என்னோட ஆசை. தரணிபதி யோசனையாய் தன் முன்மண்டையை கீறினார். இது நிச்சயமாக அதிசயமான செய்திதான். இதை பப்ளிஷ் பண்ணினா அந்த மலைஜாதி மக்களால் ஏதும் பிரச்சனை வராதே? ஒரு பிரச்சனையும் வராது சார். தரணிபதி புன்னகைத்தார். 2 வருஷத்துக்கு முந்தி நம்ம பத்திரிகையில் பழங்குடி மக்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதி அது பெரிய பிரச்சனையாகி கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. கோர்ட்டில் இன்னும் அந்த கேஸ் இருக்குது. அதான் தயக்கம் சார். இது அது மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வர வாய்ப்பில்லை. மங்கா என்கிற ஊமை பெண் அந்த அமாவாசை ராத்திரியில் 1 மணி சுமார் 10 நிமிஷம் மட்டும் பேசுகிறா. அது எப்படி சாத்தியம்னு உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டாமா சார்? ஒரு பழங்குடி பெண் எப்படி சமஸ்கிருத வார்த்தைகளையும் ஆங்கில வார்த்தைகளையும் நல்ல உச்சரிப்போடு சொல்ல முடியுதுன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா சார்? தரணிபதி தோள்களை குலுக்கினார். இட்ஸ் ஆல் ரைட், நான் வர்றேன். அடுத்த அமாவாசை என்னைக்கு? வர 23ஆம் தேதி. அந்த காது மூக்கு தொண்டை ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பேர் என்ன? குருமூர்த்தி சார். அவரும் வர்றார் இல்லையா?
அவரும் வர்றார். அவரோட இன்னொருத்தர் வர்றார். யார்? ஃபேமஸ் சைக்கியாட்ரிஸ்ட் அசோக் திரிவேதி. அவர் எதுக்கு? ஊமையாக இருக்கிற மங்கா உடல் ரீதியாக பேச வாய்ப்பே இல்லைன்னு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தீர்மானமாய் அடித்து சொல்லிட்டார். மங்கா அமாவாசை அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் பேசுறதுக்கு மனோதத்துவ ரீதியாக ஏதாவது காரணம் இருக்கலாம்னு என் மனசுக்கு பட்டது. உங்களை பார்க்கிறதுக்கு முந்தி அவரை போய் பார்த்தேன். மங்காவை பற்றி சொல்லி அவள் பேச்சை டேப் ரெக்கார்டில் போட்டு காட்டினேன். எக்கச்சக்கமாக ஆச்சரியப்பட்டார். கண்டிப்பாக மங்காவை வந்து பார்க்கிறேன்னு சொல்லிட்டார். நீங்களும் இப்போ வர ஒத்துக்கிட்டதில் எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். சபரீஸ்வரி சொல்லிக்கொண்டே எழுந்தார். நான் மறுபடியும் உங்களை அமாவாசைக்கு 2 நாள் முன்னதாய் கோயம்புத்தூரிலிருந்து டெலிஃபோன் மூலமாக காண்டாக்ட் பண்ணுறேன். நீங்கள் உடனே புறப்பட்டு கோயம்புத்தூர் வந்துடுங்க. கோயம்புத்தூரில் இதுதான் என் அட்ரஸ். கையில் வைத்திருந்த வானடி பேக்கை பிரித்து செவ்வக கார்டு ஒன்றை எடுத்து தரணிபதியிடம் நீட்டினாள் சபரீஸ்வரி. தரணிபதி வாங்கி கொண்டு கைகளை குவிக்க சபரீஸ்வரியும் கும்பிட்டு நன்றி சொல்லிவிட்டு அறையிலிருந்து வெளியேறினாள். அவள் வெளியேறும் வரை மௌனம் காத்த தரணிபதி பின் இன்டர்காமை தொட்டு ரிசீவரை எடுத்துக்கொண்டார். பட்டனை தட்டி ரிசப்ஷனிஸ்டை கூப்பிட்டார். வைதேகி. சார், நீ உடனே ஒரு காரியம் பண்ணணும். சொல்லுங்க சார். என்னை பார்க்க வந்த சபரீஸ்வரிங்கிற பொண்ணு இப்போ வெளியே போயிட்டுருக்கா. நீ உன்னோட கைனடிக் ஹோண்டா ஸ்கூட்டரில் அவளுக்கு தெரியாமல் அவளை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி அவள் இப்போ எங்கே போகிறா, யார் யாரை பார்க்குறான்னு தெரிஞ்சிட்டு வா. சரி சார். நான் சொல்லிட்டேனுங்கிறதுக்காக ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து ஃபாலோ பண்ண வேண்டாம். முடியலைன்னா வந்துடு. சரி சார். அந்த சபரீஸ்வரி எதில் வந்திருக்கா? டாக்ஸியில் சார். பார்த்து ஃபாலோ பண்ணு.